ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி என் மௌனத்தின் மொழியில் அத்தியாயம் 6, 7, 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதை கேட்கலாம். அத்தியாயம் 6. முதல்வர் அலுவலகத்தின் அந்த மரக்கதவு அணுவுக்கென்று ஒரு சிம்ம சொப்பனமாக தெரிந்தது. கைகளில் வியர்வை அரும்ப தன் சுடிதார் முனையை உருட்டியபடி நின்றிருந்தாள். உள்ளே சென்றால் என்ன நடக்கும்? அட்டனன்ஸ் குறைந்தால் செமஸ்டர் எழுத முடியாது. முதலாம் ஆண்டிலே இப்படியா? உள்ளவாமா அனு, முதல்வரின் கம்பீரமான குரல் கேட்டது. அனு மெதுவாக உள்ளே சென்றாள். அங்கே முதல்வர் மேஜையில் சில கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தார். உன்னோட அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டில் கடந்த 2 வாரமா நீ லேப் செஷனுக்கு வரலன்னு மார்க் ஆயிருக்கு. ஆனால் நீ ஒர்க் பண்ணின எடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் சிஸ்டமில் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அனு திகைத்து போனாள். அவள் தினமும் லேபிற்கு சென்றாள், வேலை செய்தாள். ஆனால் யார் அட்டண்டன்ஸ் போடவில்லை? வழக்கமாக ஜீவா தான் லேப் இன்சார்ஜ் என்பதால் அவன்தான் அந்த ரிஜிஸ்டரை சரிபார்ப்பான். கடந்த 1 வாரமாக அவர்கள் பேசிக்கொள்ளாததால் அவன் வேண்டுமென்றே இப்படி செய்திருப்பானோ என்ற சந்தேகம் அவள் மனதில் ஒரு முள்ளாய் குத்தியது. அனு திகைத்து போனாள். அவள் தினமும் லேபிற்கு சென்றாள், வேலை செய்தாள். ஆனால் யார் அட்டண்டன்ஸ் போடவில்லை? வழக்கமாக ஜீவா தான் லேப் இன்சார்ஜ் என்பதால் அவன்தான் அந்த ரிஜிஸ்டரை சரிபார்ப்பான். கடந்த 1 வாரமாக அவர்கள் பேசிக்கொள்ளாததால் அவன் வேண்டுமென்றே இப்படி செய்திருப்பானோ என்ற சந்தேகம் அவள் மனதில் ஒரு முள்ளாய் குத்தியது. சார், நான் தினமும் வந்தேன், ஆனால் ஏன்னு தெரியல என்று அவள் இழுக்க கதவு தட்டப்பட்டது. உள்ளே நுழைந்தது ஜீவா. ஜீவாவின் முகம் எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை. அவன் கையில் ஒரு லாக் புக் இருந்தது. சார், சாரி டு இன்டர்ஃபியர், அனுவோட அட்டண்டன்ஸை நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன் என்றான் ஜீவா அமைதியாக. அனு அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். இவன் தான் எல்லாவற்றிற்கும் காரணமா என அவள் கண்கள் கோபத்தில் சிவந்தன. ஏன் ஜீவா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட அட்டண்டன்ஸை ஏன் ஹோல்ட் பண்ணணும்? முதல்வர் கேட்டா. சார், அனுவோட எடிட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அதனால அவளை லேப் ஹவர்ஸில் மட்டும் இல்லாமல் காலேஜோட ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ரி ப்ராஜெக்டுக்காக எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் வேலை செய்ய வச்சேன். அந்த டைமிங்ஸ் எல்லாம் இந்த லாக் புக்கில் இருக்குது. இதை அட்டண்டன்ஸ் கூட மர்ஜ் பண்ணாது என் தப்பு தான் என்று அந்த புத்தகத்தை நீட்டினான். முதல்வர் அதை வாங்கி பார்த்தா. ஓ அப்படியா, சரி, அப்போ மார்க்ஸை அப்டேட் பண்ணிடுங்க. அனு, நீ கிளம்பலாம். ஜீவா, நீயும் அந்த டாக்குமெண்ட்ரியை சீக்கிரம் முடி. அலுவலகத்தை விட்டு வெளியே வந்ததும் அனு ஜீவாவை வழிமறித்தாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. ஆனால் குரலில் அந்த வேகம் குறையவில்லை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? முதல்ல அராஜகம் பண்ணுவீங்க, அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. நான் என்ன உங்ககிட்ட பிச்சை கேட்டேனா? ஜீவா வராண்டா தூணில் சாய்ந்து நின்றான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலானோ, ஒரு திறமையான ஸ்டூடெண்ட்டோட வருஷம் வீணாகக்கூடாதுன்னு ஒரு சீனியராக என் கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். கடமையா? அந்த லாக் புக்கில் நீங்கள் எழுதின டைமிங்ஸ் எல்லாம் போயின்னு எனக்கு தெரியும். நான் அந்த நேரத்தில் லேபில் இல்லை, ஏன் போய் சொன்னீங்க? ஜீவா அவளை நெருங்கி வந்தான். அவன் முகத்தில் அந்த பழைய கேஷுவல் சிரிப்பு இல்லை. ஆமாம், போய் தான். நீ லேபில் இருக்க வேண்டிய நேரத்தில் அந்த ஆகாஷோட கேண்டீனில் அரட்டை அடிச்சுட்டு இருந்த. அட்டண்டன்ஸ் கட் ஆகிருக்கும், ஆனால் உன் கரியர் பாழாகிறத என்னால் பார்க்க முடியாது, அதான் போய் சொன்னேன். அப்போ நீங்கள் என் மேலே இன்னும் கோபமா இல்லையா என்று அனு மெல்லிய குரலில் கேட்டா. கோபம் வேற, அக்கறை வேற அனு. உன்கிட்ட நான் பேசணுனாலும் நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அது என் பொசசிவ்னஸ் இல்லை, என் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அவன் நகர முயன்றான். ஜீவா நடக்க தொடங்கும் போது எதிரே ஆகாஷ் தன் நண்பர்களுடன் வந்து கொண்டிருந்தான். ஜீவாவை பார்த்ததும் அவன் நக்கலாக சிரித்தான். என்னன்னா, இன்னைக்கு போய் முதல்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்களா? நீங்கள் இல்லைனாலும் அணுவை பார்த்துக்க இங்கே ஆள் இருக்கு என்றான் ஆகாஷ். ஜீவா நிற்கவில்லை. அவன் பாட்டுக்கு நடந்து போனான். ஆனால் ஆகாஷ் விடவில்லை. அனு, இவனை மாதிரி ஒரு ஈகோ பிடிச்ச ஆளு கூட எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்க? வா, நம்ம சினிமாவுக்கு போகலாம் என்று அணுவின் தோளை தொட முயன்றான். அடுத்த நொடி அங்கே நடந்தது மின்னல் வேகம். ஜீவா சட்டென்று திரும்பி ஆகாஷின் சட்டையை பிடித்து சுவரோடு சேர்த்து அழுத்தினான். ஏய், கையை எங்கே வைக்கணும்னு தெரில? நேற்றே சொன்னல இது உனக்கான இடம் இல்லைன்னு. ஜீவா, விடுங்க அவனை என்று அனு கத்தினாள். முடியாத அனு, இவன் உன்னை ஒரு பொருளாக நினைக்கிறான். உன்னோட திறமைக்காகவோ உன் குணத்துக்காகவோ இவன் உன் பின்னாடி வரல. இவனை மாதிரி ஆளுங்களை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று ஜீவா கையை ஓங்கினான். கல்லூரி செக்யூரிட்டி ஓடி வந்தார்கள். மாணவர்கள் கூட தொடங்கின. ஜீவா, நிறுத்து என்று ஒரு பேராசிரியர் சத்தம் போட ஜீவா ஆகாஷை விடுவித்தான். இன்னைக்கு தப்பிச்சுடா, ஆனால் இன்னொரு தடவை அவளை தொடணும்னு நினைச்ச இந்த காலேஜில் நீ இருக்க மாட்டேன் என்று எச்சரித்துவிட்டு ஜீவா அணுவை பார்க்காமலேயே அங்கிருந்து சென்றான். ஒரு மாலை அணு கடற்கரையில் தனியாக அமர்ந்திருந்தாள். ஜீவா செய்த செயல் அவளுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனுள் இருக்கும் அந்த ஆழமான பாதுகாப்பு உணர்வு அவளை நெகிழ செய்தது. அவன் அவளை நேசிக்கிறான், ஆனால் அதை சொல்ல அவனது ஈகோவும் அந்த மௌனத்தின் மொழியும் தடையாக இருக்கின்றன. அவள் தன் ஃபோனை எடுத்தாள். ஜீவாவுக்கு ஒரு மெசேஜ் டைப் செய்தாள். தேங்க்ஸ், இன்னைக்கு ஆஃபீஸில் எனக்காக பேசினதுக்கு. ஆனால் அந்த சண்டை தேவையில்லாதது, நாம் கொஞ்சம் பேசலாமா? அனு மெசேஜை அனுப்பிவிட்டு காத்திருந்தாள். 10 நிமிடம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஜீவாவிடமிருந்து பதில் வரவில்லை. ஆனால் அவன் அந்த மெசேஜை படித்து விட்டான் என்பதை அந்த ப்ளூ டிக் காட்டியது. அவன் மீண்டும் மௌனத்திற்குள் சென்று விட்டான். அனு வீட்டிற்கு செல்லும் போது அவளது ஸ்கூட்டர் டயர் பஞ்சராகி இருந்தது. இருட்ட தொடங்கி இருந்த அந்த நேரத்தில் மெக்கானிக் ஷாப் எதுவும் அருகில் இல்லை. அவள் தவித்து கொண்டிருந்த போது ஒரு கார் அவளுக்கு அருகில் வந்து நின்றது. காரில் ஜன்னல் இறங்கிய போது உள்ளே இருந்தது ஆகாஷ். அவன் முகத்தில் ஒரு விகாரமான சிரிப்பு இருந்தது.
வா அனு, உன் ஹீரோ இப்போ வரமாட்டான், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் என்றான். அனு பயத்தில் பின்வாங்கினான். இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. பரவாயில்ல அனு, வா என்று அவன் காரிலிருந்து இறங்கி அவளை நோக்கி வர தூரத்தில் ஒரு புல்லட்டின் ஹெட்லைட் வெளிச்சம் தெரிந்தது. ஜீவாவாக இருக்குமா? அத்தியாயம் 7. அந்த சாலை ஆள் நடமாட்டமற்று நிசப்தமாக இருந்தது. தெருவிளக்குகள் ஆங்காங்கே மங்களாக இருந்து கொண்டிருக்க அணுவின் இதயம் ஒரு பந்தய குதிரையைப் போல துடித்தது. தன் ஸ்கூட்டரின் பின்னே நின்றிருந்த ஆகாஷின் கண்கள் காலேஜில் பார்த்த அந்த பழைய ஆகாஷின் கண்கள் அல்ல. அதில் ஒரு விதமான குரூரம் தெரிந்தது. அனு, ஏன் இப்படி பயப்படுற? ஜீவா உன்னை மிரட்டி வச்சிருக்கான், அதான் நீ இப்படி இருக்க. வா, கார்ல ஏறு, உன்னை பத்திரமா டிராப் பண்றேன் என்று ஆகாஷ் இன்னும் ஓரடி முன்னே வந்தான். ஆகாஷ், நான் சொல்றது புரியலையா? எனக்கு உதவி தேவையில்லை, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்குவேன், நீ கிளம்பு. அணுவின் குரல் நடுக்கம் இருந்தாலும் உறுதி குறையவில்லை. ஆட்டோவா? இந்த நேரத்தில் ஆட்டோ வராதுன்னு தெரிஞ்சுதான் உன் வண்டியை காலி பண்ணேன் என்று அவன் நக்கலாக சொல்ல அனு அதிர்ந்து போனான். என்னது, நீ தான் பஞ்சர் பண்ணியா? பின்ன அந்த ஜீவா எப்போ உன் கூடவே சுற்றிட்டு இருந்தா நான் உன்கிட்ட எப்படி தனியாக பேச முடியும்? இப்போ சொல்லு, அந்த ஜீவா மேலே உனக்கு என்ன அப்படி ஒரு ஈர்ப்பு என்று ஆகாஷ் அவள் கையை பிடிக்க முயன்றான். சரியாக அந்த நொடி அந்த சாலையின் வளைவில் ஒரு புல்லட்டின் ஹெட்லைட் வெளிச்சம் அனலாய் வந்து விழுந்தது. அந்த சத்தம், அந்த தம் தம் என்ற கர்ஜனை அது ஜீவாவின் வருகையை உறக்க சொன்னது. புல்லட்டை ஸ்டாண்ட் கூட போடாமல் ஓடும்போதே குதித்து இறங்கினான் ஜீவா. அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. ஏய்! ஜீவாவின் அந்த ஒரு ஒற்றை சொல் அந்த சாலையை அதிரும் வகையில் இருந்தது. அவன் ஓடி வந்து ஆகாஷின் சட்டையை பிடித்து ஓங்கி ஒரு குத்து விட்டான். ஆகாஷ் நிலை தடுமாறி காரின் மேல் விழுந்தான். ஜீவா, வேண்டாம் என்று அனு கத்தினாள். ஆனால் ஜீவா இன்று அடங்குவதாக இல்லை. அனு, தள்ளி நில்லு என்று கத்திவிட்டு மீண்டும் ஆகாஷை தூக்கினான். உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, அவளை தொடணும்னு நினைச்சா உன் கையை வெட்டுவேன்னு. என் மௌனத்தை நீ பலவீனம்னு நினைச்சியா? ஜீவா அவனை தூக்கி காரின் கதவிலேயே மோதினான். ஆகாஷின் நண்பர்கள் காரிலிருந்து இறங்கி வர முயல ஜீவா தன் இடுப்பில் சொருகியிருந்த பெல்ட்டை எடுத்து சுழற்றினான். யார்டா வரது? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. ஜீவாவின் அந்த ஆக்ரோஷமான உருவம் ஒரு நிஜமான போர் வீரனை போல இருந்தது. அவனது அந்த கேஷுவல் லுக் மறைந்து ஒரு பாதுகாக்கும் அரணாக அவன் அங்கே நின்றான். ஜீவாவின் வேகத்தை பார்த்த ஆகாஷின் நண்பர்கள் பின்வாங்கினர். ஆகாஷ் மூச்சிறைக்க தரையில் விழுந்து கிடத்தான். இன்னைக்கு இதோட போறேன், இனிமே அணுவோட நிழல் கூட உன் மேல படக்கூடாது, கிளம்புங்கடா என்று ஜீவா எச்சரிக்க ஆகாஷும் அவன் நண்பர்களும் அவசர அவசரமாக காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்தனர். அமைதி திரும்பியது. ஆனால் அந்த அமைதி இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஜீவா பெருமூச்சு விட்டபடி தன் கையில் ஏற்பட்ட காயத்தை துடைத்து கொண்டான். ஏன் இப்படி பண்ணீங்க? அணுவின் குரல் அழுது கொண்டே கேட்டது. ஜீவா அவளை திரும்பி பார்த்தான். பின்ன என்ன பண்ண சொல்ற? அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான், நான் வேடிக்கை பார்க்கணுமா? நான் அதை சொல்லலை. ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவங்க 4 பேர், உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா? ஜீவா அவளை நெருங்கி வந்தான். அவனது கோபம் மெல்ல தணிந்து ஒரு விதமான உருக்கம் அவன் முகத்தில் தெரிந்தது. எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன அனு? நீ தானே சொன்ன நான் யாரும் உன்னை கேட்கன்னு. அனு அவனது சட்டையை பிடித்து உலுக்கினான். அன்னைக்கு கோபத்தில் சொன்னதுக்கு இப்படியா பழி வாங்குவீங்க? நான் மெசேஜ் பண்ணல, ஏன் ரிப்ளை பண்ணல? ஏன் என்னை தவிக்க விடுறீங்க? ஜீவா பதில் சொல்லவில்லை. அவன் அவளது கண்களையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த மௌனத்தில் 1000 வார்த்தைகள் இருந்தன. மெதுவாக அவளது கைகளை பிடித்தான். உன் மெசேஜுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அனு. நான் பேச ஆரம்பிச்சா என் மனசுல இருக்கிற மொத்த காதலையும் கொட்டிடுவேன். ஆனால் நான் ஒரு சீனியர், இன்னும் 2 மாசத்துல காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். நீ இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர். என்னோட இந்த பொசசிவ்னஸ் உன்னோட படிப்புக்கும் உன் சுதந்திரத்துக்கும் தடையாக இருக்குமோன்னு பயமாக இருந்தது. முட்டாள் ஜீவா, நீங்கள் என்னோட சுதந்திரமே உங்களோட இந்த பாதுகாப்பில் தான் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நீங்கள் என்கிட்ட அதிகாரம் பண்ணுங்கள், என்னை திட்டுங்க, ஆனால் தயவு செஞ்சு பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. அந்த மௌனம் என்னை கொல்லுது என்று சொல்லிவிட்டு முதன்முறையாக அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள் அனு. ஜீவா அவளை அரவணைத்து கொண்டான். அந்த சாலையோரம் அந்த நிலவொளியில் அவர்களின் இரு இதயங்களும் ஒரே தாளத்தில் துடித்தன. மறுநாள் காலை கல்லூரி ஜீவாவும் அணுவும் ஒன்றாக கேண்டீனுக்குள் நுழைந்தனர். வழக்கமாக ஜீவா முன்னே நடக்க அணு பின்னே வருவாள். ஆனால் இன்று இருவரும் தோளோடு தோள் இணைந்து வந்தனர். கல்லூரியை அவர்களை பார்த்து திகைத்தது. ரகு ஓடி வந்தான். என்ன மச்சா, மேட்டர் ஓவர் போல? ஜீவா அணுவை பார்த்து சிரித்தான். மேட்டர் இப்போதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ரகு, இனிதான். இந்த மௌனத்தின் மொழி சத்தமாக ஒலிக்கப் போகுது. அதே நேரம் அங்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்திருந்தது. ஆகாஷ் காலேஜில் புகார் அளித்திருந்தான். ஜீவா தன்னை தாக்கியதாகவும் தனக்கு காயம் ஏற்படுத்தியதாகவும் முதல்வரிடம் கடிதம் கொடுத்திருந்தான். ஜீவா உடனே பிரின்சிபல் ரூமுக்கு வா என்று ஒரு பியூன் வந்து கூப்பிட்டார். அணுவின் முகம் வாடிது. ஜீவா, எல்லாம் என்னால தான். ஜீவா அவளது கையை லேசாக அழுத்தினான். பயப்படாத அனு, நான் ஒரு எடிட்டர். சீனை எப்படி திருப்பணும்னு எனக்கு தெரியும். நீ லேப்க்கு போ, நான் வரேன் என்று கண் அடித்து விட்டு சென்றான். முதல்வர் அலுவலகத்தில் ஆகாஷ் தன் தலையில் கட்டுடன் அமர்ந்திருந்தான். சார் பாருங்க, ஜீவா என்னை எவ்வளோ மோசமாக அடிச்சிருக்கான்னு, இவனை காலேஜில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணணும் என்று கத்தினான். ஜீவா உள்ளே நுழைந்தான். அவன் கையில் ஒரு பென் டிரைவ் இருந்தது. சார், நான் அடித்தது உண்மைதான், ஆனால் ஏன் அடிச்சேன்னு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும் என்று அந்த பென் டிரைவை முதல்வரிடம் கொடுத்தான். அதில் என்ன இருந்தது?
ஆகாஷ் அனுவின் ஸ்கூட்டரை பஞ்சர் செய்யும் காட்சியும் சாலையில் அவளிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் காட்சியும் தெளிவாக பதிவாகியிருந்தது. ஜீவா, இது உனக்கு எப்படி கிடைச்சது என்று முதல்வர் வியப்புடன் கேட்டார். சார், அன்னைக்கு நைட் ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ்க்காக கேமராமேன் அந்த ஏரியாவில் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் எடிட்டிங் பண்ணும்போது தற்செயலாக இதை பார்த்தேன் என்று ஜீவா சொன்னான். உண்மையில் அவன்தான் அந்த ட்ரோனை தூரத்திலிருந்து இயக்கி கொண்டிருந்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆகாஷின் முகம் வெளுத்தது. அத்தியாயம் 8. முதல்வர் அலுவலகத்திலிருந்து ஆகாஷ் தலைகுனிந்து வெளியேறிய போது கல்லூரியை அவமானத்தில் அவனை பார்த்தது. ஜீவாவின் மாஸ்டர் பிளான் அவனை ஒரு ஹீரோவாக மாற்றியிருந்தது. ஆனால் ஜீவாவுக்கு அந்த புகழில் பெரிய ஆர்வம் இல்லை. அவன் பார்வை முழுவதும் லேப் ஜன்னல் ஓரம் நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த அணுவின் மேல் தான் இருந்தது. மச்சான், அந்த ட்ரோன் ஷாட் ஐடியா இருக்கே, செமடா. எப்படிடா அந்த நேரத்தில் கரெக்டாக கேமராவை ஆன் பண்ணி வச்சுருந்த என்று ரகு வியந்து கேட்டான். ஜீவா புன்னகைத்தான். அணுவோட பாதுகாப்பு விஷயத்தில் நான் எப்போவுமே ஒரு பேக்கப் வச்சிருப்பேன் ரகு. அது ட்ரோனாக இருந்தாலும் சரி, என் உயிராகவே இருந்தாலும் சரி என்று சொல்லிவிட்டு லேபை நோக்கி நடந்தான். லேபிற்குள் நுழைந்த ஜீவா தன் பையை மேஜையில் வைத்தான். அணு அவனிடம் ஓடி வந்தான். ஜீவா, நீங்கள் நிஜமாவே ஒரு ஜீனியஸ். அந்த ஆகாஷ் இனிமேல் இந்த காலேஜ் பக்கமே வரமாட்டான். ஆனால் அந்த வீடியோவில் நான் உங்களை உரசினது, அழுதது எல்லாம் பிரின்சிபால் பார்த்துருப்பாரே என்று வெக்கத்துடன் கேட்டார். ஜீவா அவளை நெருங்கி வந்தான். அணு, நான் ஒரு எடிட்டர்னு சொன்னேன்ல, பிரின்சிபாலுக்கு காட்ட வேண்டியதை மட்டும் காட்டிட்டு நமக்கான ப்ரைவேட் சீன்ஸை நான் கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் இப்போ என் ஃபோனில் லாக் ஆகி பத்திரமா இருக்கு என்று கண்ணடித்தான். அணுவின் முகம் தக்காளி போல சிவந்தது. நீங்கள் ரொம்ப மோசம் ஜீவா. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு சாயங்காலம் நான் ஊருக்கு போகிறேன். ஒரு 3 நாள் லீவு. அணுவின் முகம் சட்டென்று வாடியது. ஊருக்கா? திடீர்னு என்ன விஷயம்? எங்கள் அத்தைக்கு உடம்பு முடியலை. அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. அவங்கள பார்க்க போகணும். நீ வரியா என்று ஜீவா விளையாட்டாக கேட்டான். அணு திகைத்தாள். நான் எப்படி வர முடியும்? உங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க? நான் சும்மா கேட்டானோ. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை எங்கள் அத்தைக்கிட்ட கூட்டிகிட்டு போவேன். அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உன்னை போலவே அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங். அன்று மாலை ஜீவா தனது சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்தான். ஜன்னல் ஓரம் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவனது மனதில் பழைய நினைவுகள் நிழலாடின. ஜீவா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் தந்தை ஒரு நேர்மையான பள்ளி ஆசிரியர். ஆனால் ஜீவாவுக்கு தொழில்நுட்பத்திலும் சினிமாவிலும் இருந்த ஆர்வத்தை அவனது தந்தை முதலில் ஆதரிக்கவில்லை. இதெல்லாம் உருப்படாத வேலை என்று அவர் சொன்னபோது ஜீவாவுக்கு அரணாக நின்றது அவனது அத்தைதான். அவனது அத்தை ஒரு தைரியமான பெண்மணி. திருநெல்வேலியில் பனை வெல்லம் தயாரிக்கும் தொழில் செய்து வருபவர். அவர்தான் ஜீவாவுக்கு முதல் கேமராவை வாங்கி கொடுத்தார். உன் கனவு எதுவோ அதை துணிஞ்சி செய் ஜீவா, மௌனமாயிரு, உன் வெற்றி சத்தமா பேசட்டும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் ஜீவாவை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருந்தது. சென்னையில் அணுவுக்கு அந்த 3 நாட்கள் 3 யுகங்களாக தெரிந்தன. ஜீவா இல்லாத காலேஜ் வெறிச்சோடி போயிருந்தது. எடிட்டிங் லேபிற்கு சென்றால் அங்கே அவன் அமர்ந்திருந்த நாற்காலி அவளை பார்த்து பரிகாசம் செய்வது போல இருந்தது. அவள் தன் போனை எடுத்து ஜீவாவுக்கு மெசேஜ் செய்தாள். ஜீவா, ஊருக்கு போய் சேர்ந்தாச்சா? அத்தை எப்படி இருக்காங்க? சிறிது நேரத்தில் ஜீவாவிடமிருந்து ஒரு புகைப்படம் வந்தது. அது ஒரு அழகான பனந்தோப்பு. அதன் நடுவில் ஒரு சிறிய வீடு. ஜீவா, சேர்ந்தாச்சு அனு. அத்தை இப்போ பரவாயில்ல. இங்கே நெட்வொர்க் ரொம்ப வீக். ஆனால் உன் நினப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அனு அதை படித்துவிட்டு தன் கட்டிலில் விழுந்து புரண்டாள். இந்த ஜீவா இப்படிலாம் பேச கற்றுக்கிட்டானே என்று தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். அடுத்த நாள் கல்லூரியில் அணுவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. கல்லூரியின் சீனியர் மாணவர் சங்கத் தலைவர் ஹரிஷ் அணுவை வந்து சந்தித்தான். அனு, நீயும் ஜீவாவும் சேர்ந்து பண்ண அந்த டாக்குமெண்ட்ரி ப்ராஜெக்டை ஒரு நேஷ்னல் லெவல் காம்படிஷனுக்கு அனுப்பியிருக்கோம். அது செலக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை. ஜீவா இப்போ இங்கே இல்லை. ஆனால் நாளைக்குள்ளே சில மாற்றங்கள் பண்ணி சப்மிட் பண்ணணும். நீ பண்ண முடியுமா? அணுவுக்கு பயம் வந்தது. ஜீவா இல்லாமல் அவளால் அந்த பெரிய ப்ராஜெக்டை கையாள முடியுமா? ஹரிஷனா, ஜீவா வர இன்னும் 2 நாள் ஆகும். நான் ட்ரை பண்ணுறேன் என்றாள். அணு இரவு முழுதும் லேப்லேயே தங்கினாள். ஜீவா சொல்லிக் கொடுத்த நுணுக்கங்களை ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தாள். மௌனமா இருந்து வேலை செய்யணும், டென்ஷன் ஆகாது என்று ஜீவாவின் குரல் அவளது காதுகளில் ஒலிப்பது போலவே இருந்தது. அதிகாலை 4 மணி. அணு எடிட்டிங் லேபில் அப்படியே தூங்கி போயிருந்தாள். அவளது தலை மேஜையில் சாய்ந்திருந்தது. லேப் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. ஒரு நிழல் உள்ளே வந்தது. அந்த நபர் மெதுவாக அணுவின் அருகில் சென்று அவளது கலைந்திருந்த கூந்தலை சரி செய்து அவளது தோளில் ஒரு போர்வையை பொத்தியது. அணு கண் விழித்து பார்த்தாள். எதிரே ஜீவா நின்றிருந்தான். ஜீவா, நீங்க எப்படி? நாளைக்கு தானே வரதா சொன்னீங்க? ஜீவா அவளை தூக்கி அமர வைத்தான். என் அசிஸ்டன்ட் தனியாக கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச அப்புறம் என்னால் அங்கே எப்படி இருக்க முடியும்? அத்தைக்கிட்ட சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக கிளம்பி வந்துட்டேன். இப்போ சொல்லு, அந்த ப்ராஜெக்டில் என்ன டவுட்? அணுவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜீவா. ஜீவா அவளது கண்ணீரை துடித்தான். இனிமேல் அந்த கவலை வேணாம் அனு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த நேஷனல் அவார்டை அடிக்கிறோம். இது நம்ம காதலுக்கான முதல் வெற்றி. ஜீவா தன் அத்தையிடம் இருந்து கொண்டு வந்திருந்த திருநெல்வேலி சீனி மிட்டாயை அவளுக்கு ஊட்டினான். அது அவர்களின் காதலை போலவே இனிப்பாக இருந்தது. இதோட அத்தியாயம் 8 முடிவடையுது. அத்தியாயம் 9 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.